திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் டீம் நம்ம ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஜெயிச்சது என்னமோ சவுத் ஆஃப்ரிக்கா. பட் இதில் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம், செகண்ட் பேட்டிங் டீம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த இப்போ சப்போஸ் கிரிக் பஸ்ஸில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆர்எஸ்ஏன்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஆப்கானிஸ்தானை ஃபஸ்ட்டு டீமாக எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்குமா செகண்ட் பேட்டிங் ஜெயிக்குமான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம தவறுகள்லேருந்து தான் நம்ம டோனி ஸ்டார்க்கே கற்றுக்கிட்டு வந்திருந்திருக்காரு. அதனால் நாமளும் தவறுகள் இருந்து தான் கற்றுக்கணும். ஆப்வியஸாக தவறை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வாத்தியார் கிடையாது, ஆசிரியர் கிடையாது. அதில் தான் நான் கற்றுக்கிட்டு வரேன். ஓகே, இப்போ அடுத்ததாக இன்னைக்கு மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு யாருக்கும் மேட்ச் நடக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து நடக்குது. இது 4th மேட்ச். இன்னைக்கு நடக்குது 2:30 மணிக்கு லாகூரில் நடக்குது. ஓகேவா? நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த QR கோடை நீங்கள் கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெலிகிராம் சேனலுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். யார் ஜெயிப்பாங்க, எந்த பிளேயர்லாம் நல்லா விளையாடுவாங்க, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம அதை தருவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் ஏதாவது நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். லைக் எப்படின்னா, இனிமேல் நல்லா விளையாடாத பிளேயர்ஸ்லாம் பற்றி போட்டால் டைம் ரொம்ப ஆகுது. ஓகேவா? அதனால் நம்ம நல்லா விளையாடக்கூட நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்ததாக ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் ஜேக் ஃப்ரேசர், மெக்ரூக், அப்புறம் லபுஷக்னே, அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், ஸோ அரோன் ஹார்டி, கூப்பர் கொனோலி, மேக்ஸ்வெல், ஷார்ட்டர், கேரி, இங்கிலீஷ் பேர் பார்த்தீங்களா, இங்கிலீஷ், ஆடம் ஜாம்பா, தவர்ஷுயிஷ், எலிஸ் அபாட், அப்புறம் ஜான்சன், தன்வீர் சங்கா, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக இங்கிலாண்டில் ஜாஸ் பட்லர், சால்ட்டு, டக்கெட், லிவின்ஸ்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன், ஓவர்டன், பெத்தல், ஆதில் ரஷீத், மார்க்குட், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட், அப்புறம் ஜேமி ஸ்மித், ஷகிப் முகமது, அப்புறம் கஸ் அட்கின்சன்ஸ். இப்போது இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோடைய ஜாதகத்தை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த புது மெத்தட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இப்படி பார்க்குறப்போ நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நடந்ததுனால இந்தியா பற்றின பிளேயர்ஸும் இங்கிலாந்து பற்றின பிளேயர்ஸும் நம்ம நிறையா ஸ்ட்ராங்காகவே அனலைஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு நம்மளுக்கு இன்னும் ஹாரோஸ்கோப்ஸ் எதுவும் கிடைக்காதனால நம்ம ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால, ஹாரோஸ்கோப் கிடைச்சிச்சு, ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால நம்ம ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. இது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸில் தான் இருக்குது. ஒரு 2 months 3 months இல்லைனா ஒரு 1 year கூட ஆகலாம். அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் நீங்கள் நம்பலாம். ஓகேவா? அடுத்ததாக இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸில் யார் யார் நல்லா விளையாடான்னு பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கி 5:30 மணி வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸு அதை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஜேக் ஃப்ரேசர் அவர் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஃபேர் பிளே இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அடுத்ததாக அரோன் ஹார்டி அவருமே எக்ஸ்ட்ராடினரி நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, தனித்துவமாக தெரிவார். கிளென் மேக்ஸ்வெல் நல்லா தனித்துவமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேட் ஷார்ட், ஸோ இவருமே நல்லா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆலெக்ஸ் கேரி, ஸோ இவருமே ஒரு ஃபேர் பிளே, ஒரு நல்ல ஆட்டம் ஆடுவார், அபவ் ஆவரேஜான ஆட்டம் இருக்கும். அப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் டீமுக்கு குட் பிக்காக இருப்பார், லைக் நீங்கள் எடுக்கிற ட்ரீம் லெவலில். ஸோ நல்ல டேலண்டட் ஃபெலோ. அடுத்ததாக ஆடம் ஜாம்பா ஒரு சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பென் தாவுரிஸ், ஸோ இது எல்லாமே ப்ராபபிள் 11 தான். நம்ம ஸ்குவாடில் இருக்க எல்லாருக்கும் ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கோம். இதில் எந்த பிளேயர்ஸ் பிளேயிங் லெவலில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்ததான் நேதன் எலிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீன் அபவுட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ட்ராடினரி நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஸ்பென்சர் ஜான்சன், ஸோ இவர் எஃபெக்டிவான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ நம்ம நம்பி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆஸ்திரேலியா 5:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னிங்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடியது. அடுத்ததாக 5:30க்கு அப்புறம் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, அதே மாதிரி லபுஷக்னே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஒரு ஃபேர் பிளே இருக்கும். அடுத்ததாக ஸ்டீவ் ஸ்மித், ஸோ இவர் ஒரு 50-50 நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். எப்படின்னா இவர் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது. அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது, இந்த டைமுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் 5:30க்கு அப்புறம். ஸோ டிராவிஸ் ஹெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது.
ஸோ அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. அடுத்ததாக ஆரோன் ஹார்டி 50-50 எடுத்துக்கலாம், ஓகேவா. அடுத்ததாக கூப்பர் கனாலி வந்துட்டு சந்திராஷ்டமம் தான், பட் எஃபெக்டிவாக விளையாடுவார். ஏன்னா சந்திராஷ்டமத்தை தாண்டியும் அவருக்கு வந்து தசாபுக்திகள் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம டீப்பாக ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவங்களோட ஜாதகம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் நம்மளால் சொல்ல முடியும். என்னென்னா இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸாகவே வரும்போது கொஞ்சம் அவேர்னஸோடு வருவாங்க. டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த்தில் தந்துட வேணாம். ஸோ அப்படி தந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த இது. ஸோ டேட் ஆஃப் பர்த் டைமை பொறுத்து அவங்க வந்து மாற்றி கூட கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம அதை வச்சு அனலைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு மேட்ச் ஷாட் வந்து 50-50 தான். அதுதான் சென் அபவுட் வந்து அவருமே 50-50. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன், இவருமே வந்து ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கலாம் ஆஃப்டர் 5:30. அடுத்ததாக தன்வீர் சங்கா, ஸோ இவருமே வந்து ஒரு ஃபேர் பிளே கொடுப்பாரு, நல்லா நம்பி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக நம்ம வந்து இப்போ இங்கிலாந்து பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இங்கிலாண்டில் வந்துட்டு அன்டில் 5:30, ஓகேவா. ஜாஸ் பட்லர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல டேலண்ட். அப்புறம் வந்து ஃபிலிப் சால்ட் எடுக்கலாம், அவருமே வந்து ஒரு நல்ல சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. டக்கெட் வந்து ஒரு ஃபேர் பிளே கொடுப்பாரு. அடுத்ததாக வந்து கார்ஸ் பிரைடன், இவருமே எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்லாவே எடுக்கலாம். அடுத்தது ஜோஃப்ரா ஆர்ச்சர், குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, டேலண்டடான. இந்த மேட்சை வந்து ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துவார். அடுத்ததாக ஆதில் ரஷீத், சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க் வுட் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாரி ப்ரூக், அவருக்கு வந்து இன்னைக்கு ஜாதகத்தில் ஒரு சில சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவர் எடுக்கலாம். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் தசாபுக்திகள் நல்லா இருக்குது. ஸோ எஃபெக்டிவான பிளேயராக இருவார். அடுத்ததாக ஷஹீம் முகமது, ஸோ அவரும் நல்லா விளையாடுவார். கஸ் அட்கின்சன்ஸ், இவங்கெல்லாம் எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆணித்தனமாக அடித்து சொல்லுவோம். அதனால் வந்துட்டு இவங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஆஃப்டர் 5:30 அப்படின்னா லியான் லிவிங்ஸ்டன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேக்கப் பெத்தல் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எஃபெக்டிவாக விளையாடுவாங்க. ஸோ ஓவர்டன் வந்துட்டு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபேர் பிளே. ஸோ கார்ஸ் பிரைடன், இவருமே நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ். கார்ஸ் பிரைடனும் ஹாரி ப்ரூக்குமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோ ரூட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அவருக்கு சந்திராஷ்டமம், பட் இருந்தாலும் எடுக்கலாம். ஜேமி ஸ்மித் வந்துட்டு ஒரு ஃபேர் பிளே விளையாடுவார், ஓகேவா. இதெல்லாம் தான் வந்து இங்கிலாந்துடைய இது. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்து சொல்லலை, ஜோதிடத்துலேயுமே இதுதான் காட்டுது. பிச் ரிப்போர்ட் வந்துட்டு என்னன்னு நாங்கள் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜியில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். இப்போ போட்டிருக்க ப்ரெடிக்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராபபிள் 11 தான் போட்டிருக்கோம். பிளேயிங் 11லையும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் டைம் இருந்தது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.